Hello guys, again welcome back to my channel. நீங்க ஆன்லைன்ல இன்ஸ்டன்ட்டா ஈஸியா ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் அப்படினா கோட்டக் மஹிந்திரா பேங்க் வழங்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்க ஆன்லைன்லயே ரொம்ப ஈஸியா ஓபன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இருந்தாலே போதுமானதான். இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை பொறுத்தவரையிலும் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறதுனால நீங்க மந்த்லி ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட் மெயின்டைன் பண்ணனும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே சமயத்துல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு டிஜிட்டல் டெபிட் கார்டு அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்க முடியும். மற்றபடி நீங்கள் கூகுள் பேல ஆட் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். பட் ஃபிசிக்கல் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 399 rupees அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறத சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் இவங்க கிளாசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் இந்த கிளாசிக் அக்கௌண்ட்டை சூப்பர் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் மந்த்லி 5000 அப்படிங்கிறது டெபாசிட் பண்ணி விட்ராவல் பண்ணிக்கலாம். இதுவுமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். ஜஸ்ட் நீங்கள் மந்த்லி 5000 அப்படிங்கிறது டெபாசிட் பண்ணனா போதும். மற்றபடி நீங்கள் டெபாசிட் பண்ண உடனே விட்ராவல் அப்படிங்கிறது கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூப்பர் அக்கௌண்ட்டாக மாற்றுறீங்க அப்படின்னா டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 5% கேஷ்பேக் அப்படிங்கிறதும் ஜஸ்ட் டெபிட் கார்டை வச்சு பை பண்ணும்பொழுதே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டெபிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரீ அப்படின்னு சொன்னாலுமே 399 rupees அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இந்த சூப்பர் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது எந்த ஒரு சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, இனிஷியலாக ஒரு 5000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் டெபாசிட் பண்ண உடனே ஒரு 399 அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுவும் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. அந்த விதத்தில் நீங்கள் சூப்பர் அக்கௌண்ட்டாக மாற்றினீங்க அப்படின்னாலுமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டு தான். பட் இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 5% கேஷ்பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இதை தவிர்த்து டெபிட் கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. 25 லீவ்ஸ் இருக்கக்கூடிய செக் லீஃப் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த செக் லீஃப் தான் நமக்கு டெலிவரி ஆகிருக்கு. Blue.courier சைடு இருந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய அந்த ஏடிஎம் கார்டு தென் செக் லீஃப் இதை பற்றின ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து இதில் பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. தென் எஃப்டி பேஸ்டு கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 90% வேல்யூ வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு லிமிட்டாக கொடுத்துருவாங்க. ஸ்டார்டிங் வந்து நீங்கள் 5000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட, அதாவது எஃப்டியில் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த 5000ல் 90% அதாவது 4000 வருதுங்களா, 4500 அதை வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டுடைய எலிஜிபிள் லிமிட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த கார்டை வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலர் கிரெடிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது என்னென்னா எந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் இல்லாமல் ஜஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. பட் நீங்கள் அந்த டெபாசிட் அப்படிங்கிறது பண்ணணும். பட் இருந்தாலும் நீங்கள் எஃப்டியில் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். லாக்இன் பீரியட் இருந்தால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஓகே கேஸ், இப்போ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சூப்பர் கார்டுடைய சில பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத இவங்க ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 5% கேஷ்பேக் வந்து கேரண்டீடாக உங்களுக்கு கிடைக்கும் டெபிட் கார்டை ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துங்களில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெடிகேட்டடான கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த பிளாட்டினம் டெபிட் கார்டில் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது என்னென்னா அதிகபட்சமாக உங்களால் 3 lakhs per day அப்படிங்கிறது கூட டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஏடிஎம் விட்ராவலை பொறுத்தவரைக்கும் 1 lakh per day பண்ணிக்க முடியும். இன்சூரன்ஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 80 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்சூரன்ஸ்க்கு தனியாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் தெரியல. தெரிஞ்சதுன்னா அடுத்த ஒரு வீடியோ வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். இதை தவிர்த்து பரியருக்கு ஒரு செக் புக் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துறதா போட்டிருக்காங்க. செக் புக்கை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 லீவ்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஓரளவுக்கு குவாலிட்டியாக நீட்டாகவே இருக்குது. செக் புக்கும் ரொம்ப குவாலிட்டி கம்மியாலாம் இல்லை. இதுவே இதுக்கு முன்னாடி நான் டிஎம்பி பேங்க்கில் வந்து ஒரு செக் புக் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது. பட் இது அந்த மாதிரி இல்லை, ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ஃப்ரீயாகவே டிஜிட்டல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் நெஃப்டோ பண்ணாலும் சரி, இல்லை ஆர்டிஜிஎஸில் பண்ணாலும் சரி, இல்லை ஐஎம்பிஎஸில் இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் 4 கேஷ் ட்ரான்சாக்ஷன் வந்து அப் டு 2 lakhs வரைக்கும் பர் மந்த்துக்கு நீங்கள் பிரான்ச்சில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5000 உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே 5% கேஷ்பேக் அப்படிங்கிறது நீங்கள் இந்த டெபிட் கார்டை ஸ்பெண்ட் பண்ணும்போது கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. மற்றபடி இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டெபிட் கார்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு ஷீட் கூட அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏடிஎம் கார்டுடைய பின்னை செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடிஎம் கார்டை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஏடிஎம் கார்டில் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது 5000 வரைக்கும் உங்களால் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். 5000 மேலே நீங்கள் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுடைய ஏடிஎம் கார்டு பின் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ பின்னை செட் பண்ணுறதுக்கான QR கோடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் அந்த
பின்ன வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. தென் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கஸ்டமர் கேரை கால் பண்ணுறதுக்கான அந்த கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இந்த கோட்டக் மஹேந்திராவுடைய கோட்டக் 811 இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனாக நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறது ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த விதத்தில் நீங்கள் இதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபராகவே கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பேன் டீடைல்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிடுவீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து இனிஷியல் டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து ஒரு 20,000 30,000 அந்த மாதிரி கூட பண்ணி சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறாங்க. தென் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுமே ஓரளவுக்கு அதிகமாக பண்ணும்போது அவங்களுக்கும் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் அப்படிங்கிறது இதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் ஜஸ்ட் நம்ம இதில் வழங்கக்கூடிய இந்த ஏடிஎம் கார்டு தென் செக் இதை பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயிலான வீடியோ அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த கோட்டக் 811 கிடைக்கக்கூடிய அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கார்டில் பர்சனல் லோனில் இதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸுமே அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதர்வைஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ் பண்ண நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.